ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். மீன உச்ச சுக்கிரனின் தில்லாலங்கடி வேலைகள், அதாவது கூத்துக்கள். இந்த கூத்துக்கள் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் காட்ட போகிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களை பொறுத்த மட்டில் தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக முன்னெச்சரிக்கை பேர்வழிகள் அப்படிங்கிறது பொதுவான விதி. அதாவது ஜோதிடவியல்ல இது ஒரு பொது மரபு. மற்ற ராசிக்காரங்களைப் போல இல்லாமல் அடுத்து இவர் எப்படி ஒருத்தர் உங்களை ஒரு யாஜகம் கேட்டு வாராருன்னு சொன்னால் இவன் எதுக்காக கேட்குறான் அப்படின்னு கொஞ்சம் முன்கூட்டி உங்களுடைய உள் உணர்வு உணர்த்திடும். அந்த ஒரு சக்தி உங்களுக்கு உண்டு. அதே போல் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் முன்கூட்டி, ஓரளவு முன்கூட்டி உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிடும். இந்த மாதிரி எல்லாம் தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் அந்த காலத்தில் இந்த சாமி ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த சாமி ஆடி குறி சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம ஜோதிடம் பார்த்து சொல்கிறது வேற, அவங்க சொல்லக்கூடிய அந்த அறிகுறிகள் உங்களுக்கு கரெக்டாக 100க்கு 100% அப்படியே நடந்துடும். அது அந்த காலத்தில், இப்போ இல்லை. இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. அதை அப்படி சொன்னவர்கள் அப்போ உள்ள காலங்களில் சொன்னவர்கள் பெரும்பாலும் இந்த தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க இதை வாங்கி பார்த்துருக்கேன். சில பேர் எங்களை தேடியே வந்திருக்கும், அந்த ஜாதகங்கள்லாம் வந்திருக்கு. அதை எப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக முன்கூட்டி உணரக்கூடிய ஒரு தன்மை, அதில் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இதுவே உங்களுக்கு அதிபதி குரு, அதே குரு அதிபதியாக வழங்கக்கூடிய மீன ராசி அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு அது உண்டு என்றாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நம்ம கெட்ட பேர் தான் வரும், செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் ஆழம் தெரியாமல் காலை விட மாட்டீங்க. இது சரியில்லை, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. இல்லை ஒருத்தர் ஒரு சீட்டு போட்டு அவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களை லேசில் ஏமாற்ற முடியாது. இதையெல்லாம் தாண்டி ஏழரைச்சனி காலங்களில் நிறைய பேர் ஏமாந்துட்டீங்க. அப்படி ஏமாற்றப்பட்டீங்க. ஏமாற்றிட்டீங்கிறத விட ஏமாற்றப்பட்டீர்கள். அவ்வளவு உங்களே நீங்கள் முன்னெச்சரிக்கை பேர்வழிகளாக இருந்தும் கூட உங்களையே அசத்தக்கூடிய அளவுக்கு அந்த கெட்டவர்கள் உங்ககிட்ட இருந்தாங்க. அதுக்கு ஏழரை சனி இந்த இடத்துல உங்களுடைய வலிமையை பூரா இழக்க வச்சிருந்தார். இழக்க வச்சு இப்போ பாருங்க, இப்போ 3ஆம் இடத்துல சனி வந்தும் கூட இன்னமும் ஒரு நிலையான ஒரு சூழ்நிலைக்கு உங்களால் வர முடியலை. ஏன்னா பள்ளத்தில் விழுந்த வீழ்ச்சி அப்படி அதள பாதாளத்தில் போய் கொண்டு தள்ளி விட்டுருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வாரீங்க, ஆனாலும் முழுசாக இன்னும் மேலே வரல. இப்படிப்பட்ட உங்களுக்கு சனி கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யணும். ஏன்னா அவரால் தான் அதள பாதாளத்தில் கொண்டு போய் விழ வச்ச உங்கள் வீழ்ச்சி ஆனீங்க. ஸோ அவரை கண்டிப்பாக உங்களை கை தூக்கி விடுவார், மேன்மைப்படுத்தி விடுவார். அந்த மேன்மைப்படுத்துதல் இன்னும் நடக்கலையே அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு, அந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் சனிப்பயிற்சி ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் திருக்கணித முறையில் உங்களுக்கு பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல சனி ஒன்றுமே நடக்கலை, அதுங்களை சனிப்பயிற்சி அர்த்தாஷ்டமி சனி வரப்போகுதா அப்படின்னு அந்த கேள்வியோடு உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கின்றார்கள். சனிப்பயிற்சி இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடையாது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம்தான் சனிப்பயிற்சியே தவிர, அதான் மீன சனி மகா சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லி அப்போ வீடியோ போடும். அதுதான் உண்மையான சனிப்பயிற்சி. அது வரைக்கும் உங்களுக்கு யோகச்சனியாகத்தான் அவர் செயல்படுவார். இந்த செயல்பாட்டில் வருகிற 15/3/2025க்கு பிறகு பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் அவர் அடியெடுத்து வைக்கும் பொழுது அந்த நிலை உங்களுக்கு முழுமையான யோகத்தை கொண்டு கொடுக்கும். உங்களை ஒய்யாரத்தில் போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகின்றது. இதுக்கு இடையில அந்த சனியும் சுக்கிரனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருந்தாங்க. அது ஒரு சின்ன சின்ன ஒரு லாபங்களை, சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு கொண்டு கொடுத்த போதிலும் கூட, அதாவது 10 நாள் பட்னியா இருக்கிறவனுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்தா எப்படி இருக்கும், அது போலதான் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கே தவிர முழுமையான ஒரு பசியை தீர்க்கக்கூடிய அளவில் சம்பவங்கள் நடக்கவில்லை. இப்போ அந்த சுக்கிரன் உங்க சனி, அதாவது யோக சனியோடு கூடியிருந்த அந்த சுக்கிர பகவான் விலகி, இந்த 3ஆம் இடத்தை விட்டு விலகி 4ஆம் இடத்துல போய் உச்சம் என்ற நிலையை அடைகின்றார். இப்ப சுக்கிரன் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்லும் பட்சத்துல முழுக்க முழுக்க கெட்டவர் தான்.
அதே சமயத்தில் அவருடைய சுக்கிரன் இல்லாமல் எந்த விதமான ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க முடியாது. அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் எல்லா லக்னக்காரர்களுக்கும் உண்டு. குறிப்பாக இப்போ மீன லக்கணத்தில் பிறந்தால் சுக்கிரன் எதிரி, பரம எதிரி. அதே போல தனுசு லக்கணத்தில் பிறந்தால் சுக்கிரன் பரம எதிரி. என்றாலும் கூட அந்த தாம்பத்திய சுகம் என்பதற்கு இந்த சுக்கிரன் தான் வல்லமை தலைமை தாங்குகின்றார். அது ஒரு பக்கம். அது புற வாழ்க்கை. அக வாழ்க்கையில் இவர் எப்பயுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவராகத்தான் வருவார். ஆகையினால இந்த சுக்கிர பகவான் இப்ப இவர் உச்சம் பெறுவதனாலோ வக்கரம் அடைகின்ற காரணத்தினாலோ அல்லது அஸ்தாங்கம் பெறுகின்ற காரணத்தினாலோ உங்களுக்கு எந்த வகையில உங்களுக்கு சில யோகங்களை, சில சுகங்களை, விடுபட்டு விட்ட சுகங்களை, 7.5 சனி 7.5 வருடங்களாக, கிட்டத்தட்ட 7.5 வருஷம் கூட இல்லை, 7.25 வருஷம் 8 வருஷமாக உங்களுடைய சுகபோகங்களெல்லாம் தடைபட்டு வில்லங்கமாகி, சிரமமாகி, கேவலப்பட்டு, நொந்து நூலாகி போயிருந்த உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. இந்த 3ஆம் இடத்துல சனி இங்கிருந்து விலகுவதற்குள்ளாக கண்டிப்பாக உங்களை உயர்த்தி காட்டுவார். அது நிச்சயம். ஒரு கிரகம் சரி, அது மற்ற கிரகங்கள்லாம் விட்டுங்க. சனி என்பவர் எப்படி கெடுத்தாரோ அவர் அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை அவரிடம் உண்டு. அவர் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பட்சத்தில் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். சாதாரண கிரகம் கிடையாதவர். இவர் கொடுக்கும் பட்சத்தில் எந்த கிரகமும் தடுக்க முடியாது. அதான் சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யோக பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக 3ஆம் இடத்தில், அதாவது இந்த இடம் அவருக்கு மிக உன்னதமான இடம். ஆகையினால இதிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை வழங்காமல் இந்த இடத்தை விட்டு நகல மாட்டார். இது முதல்ல ஒன்று புரிஞ்சுக்க. இதுக்கடுத்து இப்ப சுகபோகம் எப்படி கிடைக்க போகின்றது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால இவருடைய டிராவல் எப்படி அமைகின்றது அதை பார்ப்போம். குரோதி வருஷம் தை மாதம் 15ஆம் தேதி, ஆங்கிலத்தில் குறிப்பிடுவது 28/1/2025 பகல் 10:41 அளவில் புரட்டாதி நட்சத்திரம் தான் 3ஆம் பாதத்திலே இருந்து வந்த அந்த சுக்கிர பகவான் புரட்டாதி 4 பெயர்ச்சி அடைகின்றார். இதான் மீன சுக்கிர பெயர்ச்சி. அதாவது 3ஆம் பாதம் வரை அது கும்பம், 4ஆம் பாதம் ஆகும் பொழுது அது மீனத்துக்கு வந்திருந்தார். மீன ராசியிலே அடியெடுத்து வைக்கின்றார். அப்படி அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 31/1/2025 அன்றைய தினம் உத்திரட்டாதி 1க்கு பயணிக்கிறார். 4/2/2025 உத்திரட்டாதி 2 பயணம், 8/2/2025 உத்திரட்டாதி 3 பயணம், 13/2/2025 உத்திரட்டாதி 4 பயணம், 19/2/2025 ரேவதி நட்சத்திரம் 1 பயணிக்கின்றார். 25/2/2025 ரேவதி 2 பயணிக்கின்றார். இதனை அடுத்து 10/3/2025 பகல் 9:12 அளவில் ரேவதி நட்சத்திர 2ஆம் பாதத்தில் இந்த சுக்கிரன் வக்கிரம் பெறுகின்றார். ஆக வக்கர சுக்கிரன் ஆகின்றார். 16/3/2025 ரேவதி நட்சத்திரம் 1 பின்னோக்கி வருகின்றார் வக்கிரமாக. 21/3/2025 காலை 9:12 அளவில் அந்த வக்கிரம் அடைந்து கொண்டே வரக்கூடிய அந்த சுக்கிரன் அஸ்தாமனம் அடைகின்றார். 23/3/2025 உத்திரட்டாதி 4 வக்ராஸ்தமனம், 28/3/2025 உத்திரட்டாதி 3 வக்ராஸ்தமனம், 31/3/2025 காலை 9:12 அளவில் கீழ் திசையிலே இந்த சுக்கிரன் வக்ரோதயம் ஆகின்றார். அதாவது வக்கர நிலையிலே உதயமாகி விடுகின்றார். 2/4/2025 உத்திரட்டாதி நட்சத்திரம் 2 வக்கிரம், 7/4/2025 உத்திரட்டாதி 1 வக்கிரம், 17/4/2025 விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி அன்றைய தினம் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார். நேர்கதி பயணிக்கும் அதை அடுத்து அதிசார ஓட்டமாக நேர்கதியிலே பயணிக்கின்றார். நேர்கதியிலே பயணப்பட்டவர் 29/4/2025 உத்திரட்டாதி 2, 6/5/2025 உத்திரட்டாதி 3, 11/5/2025 உத்திரட்டாதி 4, 15/5/2025 ரேவதி 1, 19/5/2025 ரேவதி 2, 23/5/2025 ரேவதி 3, 27/5/2025 ரேவதி 4ஆம் பாதத்தில்
வர்க்கோத்தமமாக பயணப்படுகின்றவர் 31/5/2025 பகல் 9:55 அளவில் அந்த மீனத்தை விட்டு கடந்து அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதமாகிய மேசராசியிலே அடியெடுத்து வைப்பார். ஆக 28/1/2025 முதல் 31/5/2025 இந்த உள்ள காலம்தான் இவருடைய தில்லாலங்கடி வேலைகள். ஏன்னா சுக்கிரன் இல்லையா, ஆகையினால்தான் அது தில்லாலங்கடி வேலைகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறேன். இவருடைய இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பிரயாண அட்டவணையில் எந்தெந்த நாட்களில் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற நான் பொதுவாக சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து, அதாவது மே மாதம் மறுபடி நம்ம சந்திக்கும் பொழுது உங்களுடைய அனுபவங்களை அதில் கொஞ்சம் கமெண்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். என்னன்னா இதெல்லாம் இப்படி நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இப்போ நாராயணன் அப்படிங்கிற நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம் 3 நிலைகளிலே நாராயணன் லோகத்துக்கு காட்சி கொடுப்பார். நின்ற கோலம் அப்படிங்கிறது, இருந்த கோலம் அதாவது சுக்கிரன் அஸ்தமனம் என்பதை அவர் நாராயணன் சயனித்த கோலம் அந்த மாதிரி வச்சுக்கணும், அதாவது கிடந்த நிலை. அதே போல அவர் உச்சம் அடைகின்ற கட்டத்தில் நாராயணன் நின்ற நிலை. அதே நாராயணன் அமர்ந்த நிலை, அதாவது அமர்ந்து காட்சி கொடுப்பார், அது வக்ர நிலைன்னு பேர். அதாவது இயல்பாக நாராயணன் என்பவர் எல்லா இடங்களிலும் நின்ற நிலையில் தான் இருப்பார். சயனித்த நிலையில் ஒரு சில இடங்கள்ல இருக்கும், அதான் அஸ்தமனம், சுக்கிரன் அஸ்தமன காலம்ங்கிறது வச்சுக்கணும். அதே போல அமர்ந்த நிலையில பெரும்பாலும் தனியா இருக்க மாட்டார். நின்ற நிலையில கூடயாவது தனியா இருக்கிற பார்த்துடலாம். அமர்ந்த நிலையில் லட்சுமியோடு கூட இருப்பார். இந்த இதைத்தான் இந்த 3 பிரிவுகளாக நாராயணன் காட்டுகின்றார். நாராயணன் அப்படின்னு சொன்னாலே சுகபோகங்களுக்கு அதிபதி அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கிடலாம். சிவன் என்பது அறிவு மோட்சத்தை அடைவதற்குண்டான வழியை காட்டக்கூடிய ஒரு பேரின்பத்தை கொண்டு வரக்கூடியவர். இந்த சுக்கிரன் என்பது இவ்வுலக வாழ்க்கையிலே, இந்த பர உலக வாழ்க்கையிலே நம்ம வெளிப்படையாக மனசு சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆதங்கமான, அது ஆண் பெண் சுகம் அப்படின்னே எடுத்துக்கிடலாம். அதாவது கார் வசதி பங்களா மட்டுமல்ல, அந்த பெண்ணோடு கூடி சுவைக்கின்ற அந்த ஆனந்தத்தையும் தரக்கூடியவர் இந்த சுக்கிரன். சுக்கிரனுக்கு இந்த இடத்துல லட்சுமி நாராயணன் போல அப்படின்னு தான் பெரும்பாலும் சொல்லுவோம். பார்வதி பரமேஸ்வரன் போல அப்படின்னு சொல்றதை விட லட்சுமி நாராயணன் போல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்க காட்சிகள் வேற மாதிரி இருக்கும், அங்க காட்சிகள் வேற மாதிரி இருக்கும். ஆகையினால இப்படிப்பட்ட 3 நிலைகளிலே இந்த சுக்கிரன் பயணிக்கின்றார். இப்போ உங்களுக்கு ஆதிபத்தியத்தினுடைய கணக்கின்படியே நம்ம பார்ப்போம். தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு 6-11க்கு உடைய கிரகமாக அந்த சுக்கிரன் வருகின்றார். 6ஆம் வீடு என்பது கடன், சத்துரு, நோய். எந்த ஒரு கிரகமானாலும் அசுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருந்த போதிலும் கூட அந்த கிரகம் முழு வல்லமை பெற்றுவிட்டால், அதாவது கெட்ட கிரகம் கூட முழு வல்லமை பெற்றுவிட்டால் அந்த கெட்டதை கொடுக்க மாட்டார். இது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், அந்த கோடீஸ்வரன்ட்ட எப்படியோ ஒரு கட்டத்தில் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டீங்க, அந்த சொன்ன தேதிக்கு உங்களால் கொடுக்க முடியலன்னா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் 10,000 ரூபாய்க்காக வீட்டு வாசலில் நிற்க மாட்டான். இது நான் சொல்லக்கூடியது ஒரு காலகட்டத்தில், இப்போ உள்ள காலத்துக்கு அது பொருந்தாது. ஒரு காலகட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட 2000க்கு முன் அப்படிங்கிற கணக்கில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏனென்றால் அவன் நிற்கிறது அவனுக்கு ஒரு கௌரவ குறைச்சல் போல இருக்கும். ஒரு வேலைக்காரன் விட்டு பார்த்துட்டு வர சொல்லுவோம், அது அவ்வளோதான். அதுக்கடுத்து ஒரு தகவலை சொன்னோம்னா கேட்டோம்னா என்னப்பா ஆச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சிடும். ஆனால் அடுத்துக்கு 1008 வேலைகள் அவனுக்கு இருக்கும். ஏன்னா அவனுடைய நிலை, ஸ்டேட்டஸ் அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கு. இதை கட்டாயம் வாங்கித்தான் அவன் ஒரு சாப்பாடு கொண்டு போகணுங்கிற கட்டாயம் அவனுக்கு கிடையாது. அதே சமயத்தில் ஒரு சாதாரண ஒருத்தட்ட போய் வாங்கினேன்னு சொன்னால் 10,000 ரூபா அன்னைக்கு அவருக்கு போனால் தான் அவர் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு அவர் வச்சுருந்துருப்பார், அதை கொடுத்ததுனால திரும்ப நீங்கள் கொடுத்தா தான் அந்த வேலை அவருக்கு நடக்கும். அப்போ காத்து கிடப்பாங்க. இந்த மாதிரி இப்போ இது போல தான், அதாவது மிகப்பெரிய வல்லிய கிரகம், கெட்ட கிரகமாக இருந்தாலும் கூட அவர் முழுமையான வல்லமையில் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால இந்த கடன், சத்துரு, நோய் இவைகளெல்லாம் இந்த தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மட்டுப்படும் அல்லது கட்டுப்படுத்தப்படும். சில சமயங்களில் அது நீங்கவும் செய்து விட முடியும். அது நீங்கக்கூடிய வகையிலே வரவுகள் கிடைக்கும். வரவு வந்தால் தானே அதை அடைக்க முடியும். ஒரு பார்ட் அமௌண்ட்டு, ஒரு 1/3 அல்லது 1/2 அப்படிங்கிறதோ இல்லை முழுக்கவோ அப்படின்னு அடைக்கக்கூடியதுக்கு வருமானம் வந்தால்தான் அதை சீர் செய்ய முடியும்.
அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த உச்சம் பெறுகின்ற சுக்கிரன் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். ஸோ கடன், சத்துரு, நோய் தொல்லைகள் உங்களுக்கு இந்த உச்ச சுக்கிரன் இதிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு வழிவகைக்கு வரவுகளை உங்களுக்கு அள்ளித்தருவார். கடன் காட்சிகள், அதை நோய் நொடிகள், ஏற்கனவே மனதால் பாதிக்கப்பட்டு உடலால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தைரியம். இதுக்கு மருந்து மாத்திரைகள் அல்ல, வரவுகள் வந்தாலே அது ஒரு முக்கியமான நல்ல மாத்திரை. அதுதான் உங்களுக்கு வேண்டிய மாத்திரை. சத்து மாத்திரை, நோயிலிருந்து விலகக்கூடிய ஒரு மாத்திரை என்னன்னு சொன்னா வேண்டிய வரவுகள் வந்து சேரணும். அப்ப வேண்டிய வரவுகள் வரும் பொழுது இந்த மனதளவிலே சுகம் பெறுகின்றீர்கள், அதற்குரிய ஆனந்தம் கிடைக்கின்றது. ஆகையினாலே நோய் நொடிகள் விலகுகின்றது. வழக்கு வம்பு தும்புகளை பொறுத்த மட்டிலே ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்து ஒரு கிளைமேக்ஸுக்கு போய் அந்த வழக்கு வம்பு தும்புகள் உங்களுக்கு நல்ல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிட்டும். இதுதான் இந்த தருணத்திலே நடக்கக்கூடிய விஷயங்கள். இதனை அடுத்து 11ஆம் இடத்துக்கு சொந்தக்காரனாக விளங்கக்கூடிய அந்த சுக்கிரன், இந்த 11ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் 11ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கிறார், உச்சம் பெறுகின்றார். இந்த 11ஆம் வீடு என்பதும் உங்களுக்கு ஆகாத வீடு தான். ஆக இந்த 11ஆம் இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே தேங்கியுள்ள வரவுகள் தேடி வந்து சேரும். நீங்க அதாவது உங்ககிட்ட வாங்கினவே நீங்க வாங்கினவங்கிட்ட நீங்க கடிந்து கேட்க முடியல. அதே சமயத்துல உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க, ஏற்கனவே அவமானப்பட்டிருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இதுல போய் நீங்க கொடுத்த கடன்கிட்ட போய் நீங்க போய் கேட்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வலிமை இறங்கிருச்சு, அதனால போய் கேட்க இயலலை, கேட்டும் கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட தேங்கி இருந்த உங்களுடைய வரவுகள், வர வேண்டிய வரவுகள் தங்கு தடையின்றி இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வந்து சேரும். இது ஒரு முக்கியமான வரவு. அதே இனி அடுத்தபடியாக பார்ப்போம். இந்த 3ஆம் வீட்டுக்கு இந்த 6ஆம் வீடு என்பது, 3ஆம் இடத்திற்கு உங்களுடைய 6ஆம் வீடு என்பது அந்த 4, 5, 6 ஆக 3ஆம் இடத்திற்கு 3ஆம் வீடு. இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த 3ஆம் இடத்துக்குரிய சுகம் போகம் என்பது இயற்கையாக உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். 11க்குரியவனம் ஆகின்ற காரணத்தினாலே 2வது பட்சமாக ஏற்படுகின்ற ஒரு தோழமை நட்பு, ஒரு பெண் நட்பு உங்களுக்கு உதவிகரமாக வருவாள். இவளுடைய நட்பு எங்கேயோ தொடங்கி எங்கேயோ சேர்ந்து உங்களுக்கு இப்ப இறுதியாக நிறைவாக அவள் மூலமாகவே ஒரு யோக அமைப்பு பெறுகின்ற ஒரு வடிவத்தை அந்த இது கொடுக்கின்றது. ஆக 6க்கும் 11க்கும் அதிபதியாகிய சுக்கிரன் உங்களுக்கு சில போக்கு காட்டி யோகங்களையும் போகங்களையும் அள்ளித்தரப்போகின்றது. அது 4ஆம் வீடு. ஏற்கனவே 11ஆம் வீடு என்பதும் ஒரு போக சுகத்தை காட்டக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆகையினாலே இந்த வகையிலே உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய வகை என்ன, இடையில சில சிக்கல்கள், முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த முரண்பாடுகள் அந்த வக்கிர நிலை அடையும் பொழுது சில முரண்பாடுகள், எதிர்த்தாக்குதல் நடக்கும். அப்படி நடந்த போதிலும் கூட உங்களை ஏற்கனவே அந்த 7.5 சனியில் அடிபட்டது போல இந்த காலகட்டம் உங்களுக்கு தொல்லை துயரங்களை கண்டிப்பாக கொடுக்காது. நல்ல யோகத்தை கொடுப்பதற்காக சின்ன சின்ன ஒரு சில சங்கடங்களை கொடுக்கும். இவைகளெல்லாம் தாண்டி மேல்மட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது நல்ல அனுபவங்களையும் நல்ல சுகபோகத்தையும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு வழங்குவார், அந்த தோழமை பெண் மூலமாக. அது அந்நியமாகத்தான் இருக்கும், வேற்று மதம் வேற்று இனம் இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும், சொந்தமாக இருக்காது. 4ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு அந்த சுக்கிரன், அவரோடு ஏற்கனவே ராகு அங்கே இருக்கிறார். இந்த ராகு சேர்க்கை அப்படின்னு சொன்னாலே கள ஒழுக்கம் வேற மாதிரி போய்கொண்டு இருக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வருகின்றது. இதுல உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை அமைப்பை பார்த்து அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நிறைய உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவம் பாத்தியப்பட்டதனால இதுல ரொம்ப எச்சரிக்கையாகத்தான் இருப்பீங்க. நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இருப்பினும் புதிதாக வரக்கூடிய வரவுகளில் கவனம் செலுத்துங்கள்.
போக்குவரத்து சிறப்பாகத்தான் இருக்கும். இனி வரிசையாக பார்க்கலாம். 1ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வண்டி வாகனங்கள் சுகபோகங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். தாய் நலம் பெறுவாள். ராகு அங்கே இருந்து தாய் நலத்தை கெடுத்து கொண்டிருந்தது. இப்போ சுக்கிரன் அங்கே சேர்ந்ததனால தாய் நலம் பெறுவாள். தடைப்பட்ட சுகம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு வாசல் சம்பந்தப்பட்டவற்றை இழந்தவர்கள் மீண்டும் சொந்த வீட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு காலகட்டத்தை வழங்குவார். 2ஆம் இடத்திற்கு அவர் 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தனம் குடும்பம் வாக்கு மிகச் சிறப்பாக விளங்க வைப்பார். 3ஆம் இடத்திற்கு அவர் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே சுகபோகங்கள் விடுபட்ட சுகபோகங்கள் தடையின்றி கிடைக்கச் செய்வார். 4ஆம் இடத்திற்கு அவர் 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போக பாக்கியத்தை விட முழுமையான நல்ல சுகத்தை சுகபோகத்தை அள்ளி கொடுப்பார். வண்டி வாகனங்களை புதிதாக வாங்கி கொடுக்க வைப்பார். ஆக உங்களுடைய வீடு மாடு தோட்டம் துறவு இவைகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக ஆக்கி கொடுக்கக்கூடிய கட்டமாக இந்த சுக்கிரன் விளங்குவார். 5ஆம் இடத்திற்கு 12ஆம் வீடு ஆகின்ற காரணத்தினாலே உங்களுடைய செலவுகள் எல்லாம் சுகபோகத்தை நோக்கிய செலவுகளாக இருந்த போதிலும் கூட வரவுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கும். 6ஆம் இடத்திற்கு அவர் 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கடன் காட்சிகள் கட்டுப்படும், நோய் நொடிகள் விலகும், வழக்கு வம்பு தொம்புகளிலே ஒரு சிறிய வில்லங்கம் உண்டாகி வெற்றியை கொடுக்கும். 7ஆம் இடத்திற்கு அவர் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த நண்பர்கள் கூட்டாளிகள் பெண் நண்பர்கள் மூலமாக தொழில் மேன்மை, ஏன்னா 10ஆம் இடத்துக்கு அந்த 7ஆம் இடம் 10ஆம் இடம் ஒரே கிரகம் அதிபதி. ஆகையினாலே தொழில் வளம் கிடைக்கும். உத்தியோகத்திலே இந்த 4 மாசத்துக்குள்ள உத்தியோக உயர்வு நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்த உத்தியோகம் எதிர்பார்த்த சம்பள உயர்வெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். 10ஆம் இடத்துக்கு அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடத்திற்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்கின்றார். ஆக உத்தியோக உயர்வு நிச்சயமாக உண்டு. அதாவது என்னை பொறுத்தமட்டில் 28/1/2025 31/5/2025 உத்தியோகம் கண்டிப்பாக உயரும். சம்பளம் ரெட்டிப்பு சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்வார். அதே சமயத்தில் கொஞ்சம் தொலை தொடர்புல பணி உங்களுக்கு அமையக்கூடியதாக அமையும். கடல் கடந்த போய் சென்று வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல கை நிறைய சம்பளம் கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும். அதிலும் கூட இங்கே பின்னணியில் உங்களுக்கு பெண் தான் அந்த சம்பள உயர்வுக்கெல்லாம் காரணமாக இருப்பாள். சில பேருக்கு எக்ஸிகிரேஷியா அப்படிங்கிற ஒரு பணிக்கொடை அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது போக அந்த தொழில் வளம் வியாபார வளம் என்பது அயல் நாடுகளுக்கும் உங்களுடைய தொழில் வளத்தையும் வியாபார வளத்தையும் பெருக்கி காட்டக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிலையை இந்த சுக்கிரன் வழங்குகின்றார். அடுத்தபடியாக 8ஆம் இடத்திற்கு அவர் 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனாருக்கு வந்த நோய் நொடிகள் குறையும். 9ஆம் இடத்திற்கு அவர் 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். 8ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்திலும் அவர் இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருடைய நோய் நொடிகள் குறையும். தோப்பனார் வழி வக்கத்தில் வந்த பகைகள் விலகும். இந்த ஏற்கனவே தனுசு ராசியில பிறந்தாலே தோப்பனார் கூட்டம் எல்லாம் பகையாத்தான் இருக்கும். உள்ள பகையடா உதட்டில் உறவடான்னு தான் இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பகை மறந்து உறவாடக்கூடிய ஒரு நேரமாக வரும். இருப்பினும் தனுசு ராசியிலே பிறந்ததுனால அந்த உறவை பலமாக நம்பிவிட வேண்டாம், எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். எதையும் நீங்க முழுமையா நம்ப மாட்டீங்க. இருப்பினும் நான் என்னுடைய கடமைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏற்கனவே ரொம்ப இழந்து விட்டீர்கள். நம்பி 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 எல்லாம் இழந்து விட்டீங்க. இனி ஒரு நல்ல வாய்ப்பு வரும் பொழுது உஷாராகவே எல்லோரையும் அணுகுவது நல்லது. வாழ்க்கையில் மேலும் மேலும் சுகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த சுக்கிரன் செயல்பாடுகள் முழுமையாக அமைந்து காணப்படுகின்றது. 12ஆம் இடத்திற்கு அவர் 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். 12ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் செய்த புண்ணிய பலன்கள் இப்போது வெகுவாக கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக விளங்கும். அதே போல பிள்ளைகள் தனுசு ராசியிலே பிறந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் பெறுவார்கள். நோய் நொடிகள் விலகும். நல்ல படிப்பு நல்ல முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வு எழுதுகின்றவர்களுக்கு தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த 5 மாதத்திற்குள் கண்டிப்பாக வெற்றி வாகை வெற்றி மாலை உங்களை தேடி சேரும். அடுத்தபடியாக கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், அதாவது பள்ளிப்பருவம் கடந்து கல்லூரி படிப்பிலே படிக்கக்கூடியவர்களுக்கு பரிசு பொருள் வாங்கக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி விகிதம் வெற்றியை கொண்டு சேர்க்கும். அடுத்தபடியாக திருமணம் ஆகாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவருக்கும் மணமாலை தேடி வரும்.
இது நீங்கள் எதிர்பார்த்த திசைக்கு எதிர்த்த திசையாக இது அமையும். எந்த திசையில் பொண்ணு வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த திசையில் இல்லை, உங்களுக்கு எதிர் திசையில் அமையும். சில சமயங்களில் பக்கத்திலேயே அமைஞ்சிடும். இவ்வளோ நாளாக கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக ஊராக தேடி இருக்கோம்ப்பா 5 வருஷமா அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்களே சொல்லிக்கிடுவீங்க, பகவான் எங்கே போட்டிருக்காரோ அங்கே தானே முடியும் அப்படின்னு சொல்லி. அத்தனை வருஷமாக அலைய விட்டுட்டு கடைசியில் இப்படி வந்து ஒரு புதுவிதமான வித்தியாசமாக ஒரு மனைவி வாழ்க்கை வந்து அமையக்கூடியதாக அமைந்துவிடும். அதே போல் அந்த திருமணம் ஆன தம்பதிகளுக்கு வந்து பிள்ளை இல்லையே அப்படிங்கிற காரணத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள். கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குப்படி 5வது மாதம் அது கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சுக்கிரன் வந்து மேசத்தை நோக்கிய பயணத்தில் அருகாமையில் இருக்கும் பொழுது இந்த புத்திர பாக்கியத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அது நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். அதனை அடுத்து இந்த தொழில் வியாபாரம் சாதாரண உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு வந்து சம்பள உயர்வு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். கடன்கள் அடையக்கூடிய அளவிற்கு வருமான உயர்வு நிச்சயமாக உண்டு. தொழில் வாணிபம் விருத்தி அடையும், பயப்பட வேண்டியதில்லை. 2026 மார்ச்சுக்குள்ள உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுப்பதற்கு இந்த 5வது மாதத்திற்குள்ளாக அடித்தளம் இடுவார் இந்த சுக்கிரன். சனி மேலும் மேலும் உங்களுக்கு இனிமேல் நன்மைகளை கொடுப்பார், பயப்பட வேண்டியதில்லை. துணிந்து நில்லுங்கள், வாழ்க்கை உங்களுக்கே வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.